Good morning guys. Today இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷரோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்குறோம். நான் ஒவ்வொரு பேஜில் உள்ள ஆன்சர்ஸை மட்டும் முதல்ல சொல்லிடுறேன். இந்த பேஜில் வந்து A19 ஆன்சர் இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது. அப்புறம் இதில் தேர்ட் டீடைலோட இ செக்ஷன் ஃபிஃப்த்து சப்டிவிஷனுக்குரிய ஆன்சர் இங்கே இருக்குது. அப்புறம் இதில் வந்துட்டு ஏ செக்ஷனோட 14th கொஸ்டினோட ஆன்சர். ஓகே, ஸோ காண்டாக்ட் ஃபோர்ஸ்னால் என்ன? காண்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து 2 இருக்குது, அதுக்கு கீழே வந்து அதோட எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ரைட்டா? வாக்கிங், ரன்னிங், ரைடிங் பைசைக்கிள், மூவிங், அல்மீரா எக்ஸட்ரா. அப்புறம் இந்த பேஜில் வந்துட்டு A18 ஆன்சர் இருக்குது இங்கேருந்து இது வரைக்கும். அது போக A15 ஆன்சர் இங்கேருந்து இது வரைக்கும். இதுக்கு முன்னாடி மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆர் சிமிலர் டு கிராவிட்டி பிகாஸ் இஃப் வி அப்படின்றது மட்டும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அப்புறம் பிரிங்க மேக்னெட் நியர் சம் அயன் ஃபீல்டு, அயன் ஃபில்லிங்ஸ் அப்படின்னு நீ வந்து போயிடலாம். ஓகே, அப்புறம் அடுத்த பேஜில் வந்து தேர்ட் டீடைலோட தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் இது. ஓகே, அப்புறம் செகண்ட் டீடைல் இங்கேருந்து இது வர செகண்ட் டீடைல். அதுக்கப்புறம் A13 ஆன்சர் இங்கேருந்து இது வரைக்கும் A13 ஆன்சர். இதில் A4 ஆன்சர் இது. A8 இதிலிருந்து இது வரைக்கும் மறுபடி டிராக்டர்லேருந்து டயர் வரைக்கும் A8. A3 இதிலிருந்து இது வரைக்கும் A3. அப்புறம் தேர்ட் டீடைலில் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். தேர்ட் டீடைலில் செகண்ட் பார்ட்டுக்கு இதுதான் ஆன்சர். ஓகே, அப்புறம் A17 இதுதான் ஆன்சர். A17 இதுதான் ஆன்சர். இப்போ நம்ம வந்துட்டு டைரெக்டாக இதில் உள்ள ஆன்சர்ஸை போய் பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துட்டோன்னா, why does a sharp knife cut a fruit easier than a blunt knife? அதுக்கு மேலே மட்டும் நீங்கள் எழுதிடுங்க. ஏக்கு முன்னாடி ஷார்ப் நைஃப் ஹாவ் பாயிண்டட் ஃபோர்ஸ், பிளண்ட் நைஃப் டிஸ்ட்ரிபியூட் த ஃபோர்ஸ், தேர்ஃபோர் அப்படின்னு போட்டுட்டு ஷார்ப் நைஃப்லேருந்து கொஸ்டின் முடிகிற வரைக்கும் எழுதிட்டிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சு. செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டஸ்ஸுக்கு அப்புறம் டே மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கொஸ்டின் முடிகிற வரைக்கும் எடுத்துக்கிட்டு ஷார்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு டு புட் லெஸ் ப்ரெஷர் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணணும். அப்புறம் தேர்ட் கொஸ்டினுக்கு 153 இருக்குது, நான் காட்டிட்டேன். ஃபோர்த் கொஸ்டின் 153 அதுவும் நான் காட்டிட்டேன். ஓகே, ஃபிஃப்த்து கொஸ்டினுக்கு வந்துட்டு விச்சுக்கு அப்புறம் டேன் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஸ்டின் உள்ளதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணி இஸ் கால்டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னு எழுதுறீங்க. சிக்ஸ்த்து கொஸ்டினில் வந்துட்டு ஏக்கு அப்புறம் த ரப்பர் பால் அதுலேருந்து கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணி பிகாஸ் ஆஃப் பயாண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு எழுதுறீங்க. அப்புறம் செவன்த் கொஸ்டினில் மேக்னெட்டுன்றதை மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கம்ப்ளீட் ஆகிடும். இஸுக்கு முன்னாடி மேக்னெட் இஸ் டு பி யூஸ்டு டு புல் அவுட் நெயில்ஸ் ஃப்ரம் சாண்ட். அப்புறம் எயித்து கொஸ்டின் வந்து பேஜ் நம்பர் 153 இருக்குது, அதையும் காட்டிட்டேன். நைன்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் why does camels has broad hoofs? The camels live in desert and the sand in the desert are loose and fine. To walk over the desert sand without sinking much, the camel have broader hoofs. ஓகே, இதுதான் இதோட ஆன்சர். அதுக்கப்புறம் 10th கொஸ்டினுக்கு ஆன்சர் டஸ்ஸுக்கு அப்புறம் த அட்மாஸ்பரிக்லேருந்து அப்படியே எடுத்து ஃப்ளையிங் ஹை வரைக்கும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிகாஸ் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் விச் பிரிங்ஸ் த heavier gases closer to the surface. ஓகே, இதை மட்டும் எழுதுனீங்கன்னா அந்த ஆன்சர் கம்ப்ளீட் ஆகிடும்.
அதுக்கப்புறம் 11th கொஷினுக்கு வென்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஷின் முடிகிற வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் தென் இட் வில் ஆக்சலரேட் த மோஷன் மட்டும் எழுதணும். அதுக்கப்புறம் 12th கொஷினுக்கு அதே மாதிரி வென்ல இருந்து ஆரம்பித்து எண்ட் ஆஃப் த கொஷின் வரை வந்துட்டு தென் இட் மே ஸ்டாப் ஆர் ஸ்லோ டவுன் த மோஷன் அப்படின்றது எழுதணும். 13 152 காட்டிட்டேன். 14 149, 15 வந்து 150 அண்ட் 16th கொஷின் வந்துட்டு we call magnetic force அதிலிருந்து போயிட்டு கடைசி வரை வந்துட்டு அப்புறம் கடைசியில் பிகாஸ் இட் புல் த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ் வித்தவுட் எனி டைரக்ட் கான்டாக்ட் இதை மட்டும் எழுதணும். அதுக்கப்புறம் 17th கொஷின் பேஜ் நம்பர் 156ல், 18th கொஷின் 150ல், 19th கொஷின் 147ல் இந்த டீட்டெயில் எல்லாம் எங்கெங்கே இருக்குன்றதையும் காட்டிட்டேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டீட்டெயில் மட்டும்தான் சொல்லலை, செகண்ட் டீட்டெயில் 151ல் இருக்குது காட்டினேன், தேர்ட் டீட்டெயில் பார்ட் ஏ காட்டிட்டேன், பார்ட் பி காட்டிட்டேன், சி காட்டிட்டேன், டி வந்து கொஷின் வந்து கிளியராக இல்லை, நான் அது உங்களுக்கு ஆன்சர் சர்ச் பண்ணி சொல்கிறேன். இ வந்து 148ல் இருக்குது. இதில் உள்ள ஆன்சர்ஸ் நம்பர் போட்டதெல்லாம் காட்டிட்டேன், இங்கே எழுதுனெல்லாம் இங்கே காட்டிட்டேன். ஃபஸ்ட்டு டீட்டெயிலுக்குரிய ஆன்சர் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க கான்டாக்ட் ஃபோர்ஸுக்கும் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸுக்கும். அது எங்கே இருக்குன்னா இங்கே கீழே எழுதியிருக்கேன். ஓகே, நான் வாசிச்சிடுறேன். கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ் அக்கர்ஸ் டியூ டு the contact between the different objects. In the side non-contact force first point, non-contact force occurs due to either attraction or repulsion between two objects such that there is no contact between these objects. Second point வந்து there is no field linked between the contact force. Inga there is always a field linked with non-contact force. Third point வந்து the frictional force is an example of a contact force. Gravitational force is an example of a non-contact force. அவ்வளோதான். இதில் உள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து காட்டிட்டேன். ஸோ இதை யூஸ் பண்ணி படிச்சுடுங்க. தேங்க்யூ கிளாஸ்.